1960 இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் பேர்ட் ப்ரொடெக்ஷனுங்கிற அமைப்பு இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிது. உங்களோட நாட்டோட தேசிய பறவையை நீங்கள் விரைவாக தேர்ந்தெடுங்க. இந்தியாவோட அந்த தேசிய பறவையை தேர்ந்தெடுக்கிற குழுவில் முக்கியமான உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலியை பற்றி நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம். இந்தியாவின் பறவை மனிதர், பேட்மேன் ஆஃப் இந்தியான்னு அவரை சொல்லுவோம். சலீம் அலி அவர்கள் யோசித்து ஒரு முடிவை சொல்கிறாரு. காணமயில்னு அழைக்கக்கூடிய கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், இந்த பறவையை தான் நம்ம நாட்டோட தேசிய பறவையை அறிவிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் அவர் கூட இருந்த அதிகாரிகளும் அப்போ இருந்த அரசாங்கமும் அதுக்கு ஒத்துழைக்கலை. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, ஒரே ஒரு பேர் தான் அதுக்கு பிரச்சனை. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், அந்த பஸ்டர்ட் BUSTARD அப்படிங்கிறது அதோட கரெக்டான ஸ்பெல்லிங். ஆனால் அதே மாதிரியான ஆங்கிலத்தில் வேறு ஒரு தவறான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லி இந்தியாவுக்கு ஏதாவது இழுக்கு வந்துடுமோன்னு சொல்லி அரசாங்கமும் அந்த மற்ற உறுப்பினர்களும் அந்த பறவையை ஏற்றுக்கல. நீண்ட யோசனைகளுக்கு பிறகு மயிலை தான் தேசிய பறவையை அறிவித்தாங்க. ஆனால் டாக்டர் சலீம் அலி காணமயிலை தேசிய பறவையை அறிவிக்கணும்னு சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருந்தது. அந்த காணமயிலோட எண்ணிக்கை அப்போவே குறைவாக இருந்தது. ஸோ இது தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டால் இது வேட்டையாடப்படுறது குறையும், இதோட எண்ணிக்கை அதிகரிக்கும்னு அவர் நினச்சார். ஆனால் அவர் நினச்ச மாதிரியே எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அது நடந்தது. இப்போ உலகத்திலேயே இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்டுங்கிறது 150க்குள்ளே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே பறக்கக்கூடிய பறவைகளில் பெரிய இனத்தில் இதுவும் ஒன்று. இந்த காணமயில் முட்டையிடுறதே ஒரு அதிசயம். ஏன் அதிசயம் சொல்கிறேன்னா, இது வருஷத்துக்கே ஒரே ஒரு முட்டை தான் இடும். நம்ம கோழி மாதிரி 100 முட்டைலாம் இட்டுட்ருக்காது. இது ஒன்று தான் இடும். அதுவும் 7-8 சென்டிமீட்டரில் பெருசாக ஆலிவ் கிரீன் கலரில் இடும். இது தரையில் தான் முட்டையிடுறதுனால கால்நடைகளோ இல்லை மனிதனோ இதை தெரியாமல் மிதிச்சோ இல்லை வேணும்னே எடுத்துகிட்டு போய் இதோட எண்ணிக்கை குறையிறதுக்கு இதுவே காரணமாக இருக்குது. தன்னோட பெயர் காரணமாக தேசிய பறவை அந்தஸ்தை இழந்த இந்த துரதிர்ஷ்டவசமான பறவையை குஜராத் கவர்மெண்ட் காப்பாற்ற நினச்சி ப்ரைவேட்டாக இன்குபேட்டர் செட் பண்ணி இதுங்களோட முட்டைகளை சேகரித்து அதுங்க குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து தானாக இரை தேடுற அளவு உருவானதுக்கப்புறம் புல்வெளியில் விட்றாங்க. இப்படி வளர்க்குற இந்த கொஞ்ச நாள்லையும் எங்கே மனுஷனோட பழகிட்டா இதுக்கு ஆபத்தில் முடியும்ன்ட்டு காணமயில் போன்ற க்ளவுஸை பயன்படுத்தி தான் இதுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதோட எண்ணிக்கை 150 தான் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அழிஞ்சு போகுமாங்கிறது காலத்தோட கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டைம் இந்த காணமயிலை பற்றி நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ.